என்எல்சியின் 5% பங்குகளை விற்பனை செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள வேலை நிறுத்த போராட்டம் 10வது நாளை எட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்எல்சி தொழிலாளர்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்ன மாதிரியான விளைவுகளை அங்கு ஏற்படுத்தி இருக்கு? இவர்களுடைய போராட்டம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றது குறித்து சொல்லுங்க. 1459 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் ஈட்டும் இந்த என்எல்சி நிறுவனத்திலிருந்து 5% பங்கு விற்பனை மத்திய அரசு விற்க முடிவெடுத்த அடுத்து தொடர்ந்து காலை விரட்ட வேலைநிறுத்தம் ஈடுபட்டாங்க. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி இன்று வரை 10 நாட்களாக இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்றது. நாள் ஒன்றுக்கு 26,000 பேர் பணிக்கு செல்லவில்லை. இதனால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியும் மின் உற்பத்தியும் பாதிக்கும், அதனால் மத்திய அரசு செவிசாய்க்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்எல்சி நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் நேற்று தொழிற்சங்கங்கள் கேட்ட கேள்வி, ஒரு நாள் ஒன்றுக்கு 25,000 பேர் வேலைக்கு செல்லால் 10 நாளுக்கு 2.5 லட்சம் பேர் செய்ய வேண்டிய பணிகள் முடங்கி போய் கிடக்கிறது. ஆனால் பிடிவாதமாக மத்திய அரசு என்எல்சி நிர்வாகத்தில் எந்த விதமான பாதிப்புடன் அறிவித்து வருகிறது. தொழிலாளர்கள் கோபமூட்டும் வண்ணமாக இருக்குது. இதனால் நேற்று மாலை பாட்டாளி தொழிற்சங்க அலுவலகத்தில் அனைத்து தொழிற்சங்களும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவித்தாங்க. அந்த குறிப்பாக சொல்லப்போனால் காந்திய வழியில் நாங்கள் போராட இருக்கிறோம், வன்முறை தூண்டும் வழி எங்கள் போராட்டம் இருக்கவே இருக்காது. காவல்துறை 3000க்கும் மேற்பட்ட காவல்துறை குவித்திருந்தாலும் இதுவரையும் ஒரு சிறு சம்பவங்களும் இல்லாமல் நாங்கள் வேலைநிறுத்தி ஈடுபட்டு வரோம். அடுத்த கட்டமாக நாளை காலை முதல் காலைவரற்ற வேலைநிறுத்த ஈடுபட போவதாக, வேலைநிறுத்தத்தை அடுத்து காலைவரற்ற உண்ணாவிரதம் செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க. அது நாளை காலை 6 மணிக்கு தொடங்கி அதில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்வது என்பதும், 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளவும், யாரெல்லாம் உண்ணாவிரத்தில் கலந்து கொள்வது என்று இன்று காலை HMS அலுவலகத்தில் அதற்கான பெயர் பட்டியல் இருக்கிறது. அந்த பெயர் பட்டியலை தங்களை பதிவு செய்து கொண்டால் அவர்கள் அனைவரும் காலை வரற்ற உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் என தொழிற்சங்கங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு அதையும் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் நோக்கி செல்ல தயாராகும் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. பிரியா, ஸ்ரீதர், பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தினால நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி, மின் உற்பத்தி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான பாதிப்புகள்ல ஏற்பட்டிருக்கு? இன்னைக்கு நடைபெற இருக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை பற்றியும் சொல்லுங்க. பூர்ணிமா, அந்த குறிப்பாக சொல்ல போனாக்கா இந்த வேலை நிறுத்தும் போது தொழிலாளர்கள் மட்டும்தான் பணிக்கு செல்லாத, ஒப்பந்த தொழிலாளரும் நிரந்தர தொழிலாளர்கள் மட்டுமே பணிக்கு செல்லாத இருந்தாங்க. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குடிநீர் விநியோகம் செய்பவர்களுக்கும் பணிக்கு செல்லவில்லை, மின் விநியோகம் செய்பவர்களும் பணிக்கு செல்லவில்லை, குறிப்பாக மருத்துவமனை ஊழியர்கள் யாருமே பணிக்கு செல்லவில்லை. அது சிலது மட்டும் விலக்களிக்கப்பட்டது. அது குறிப்பாக குழந்தைகள் யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது. அந்த குழந்தை பிரிவு தொழிலாளர்கள் மட்டும் வேலைக்கு செல்கிறார்கள். அவசர சிகிச்சை தொழிலாளர்கள் மட்டும் வேலைக்கு செல்லும். 500 பேர் செய்ய வேண்டிய வேலைகளை தற்போது 100 பேர் மட்டுமே மருத்துவமனையில் செய்து வருகிறார்கள். இதனால் இங்கு நோயாளிகள் யாரும் வராமல் பண்ருட்டி, வடலூர், விருத்தாச்சலம் அந்த பகுதியில் நோயாளிகள் நெய்வேலியிலிருந்து சென்று அவங்களுக்கு அனுப்பிட்டு வராங்க. ஆனால் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு சில நோயாளிகள் நம்ம நேரடியாக கேட்டதற்கு அந்த போராட்டம் நியாயமான போராட்டம் அவர்கள் நடத்துவதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று முதல் குடிநீர் விநியோகம் என்பது ரொம்ப குறைக்கப்பட்டிருக்குது. நேற்று அரை மணி நேரம் மட்டுமே குடிநீர் கொடுக்கப்படும். இன்றும் அதே போல் தான் கொடுக்குது. நாளை இது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என இந்த உண்ணாவிரத்தின் எதிரொலியாக நாளை முற்றிலுமாக தவிர்க்கப்படும். இதனால் பெரிய அளவு இங்கே இருக்கும் 30,000 குடியிருப்புகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். இதனால் ஒரு பெரிய பிரச்சனை வரும் சொல்லப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துவது என்ன என்றால், மத்திய அரசு உடனடியாக இந்த 5% பங்கு விற்பனை கைவிட வேண்டும், இல்லை என்றால் நிபந்தனை இல்லாமல் தமிழக அரசு கொடுக்க வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அது நாளை காலைவரற்ற உண்ணாவிரதமாக மாறப்போகிறது. அதற்குள் மத்திய அரசு இதில் செவிசாய்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டாங்க. இந்நிலையில் ஒப்பந்த தொழிற்சங்கம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த 5% பங்கு விற்பனையை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும். கைவிட்டு பல ஆண்டுகாலமாக பணியில் இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிறுத்தம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சு அவங்களும் போராடி வராங்க. அவர்களிடம் இன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள என்எல்சி ஹவுஸில் பேச்சுவார்த்தை, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது. தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அதில் கலந்து கொள்கிறார். அதில் என்எல்சி நிர்வாக தரப்பிலும் தொழிலாளர் தரப்பிலும் பேச்சுவார்த்தையில் கலந்து ஒரு முடிவு கோரும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒப்பந்த தொழிலாளர் பொறுத்த வரைக்கும் எங்கள் கோரிக்கை எது வரைக்கும் முடிக்கிறோம் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. இந்த 5% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட்டாலும் எங்கள் பணி நிறுத்தம் செய்ய வரும், எங்களுடைய போராட்டம் தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க. பூர்ணிமா, என்எல்சி தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.